அன்புள்ள சிம்மராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசியில் கேது, 7இல் ராகு, 8இல் சனி, அஷ்டமத்து சனி, 9இல் செவ்வாய், 10இல் சூரியன், லாபஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், விரய ராசியில் குரு சஞ்சாரம் செய்கிறார். தங்களுக்கு சாதகமான கிரகங்கள் செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன். செவ்வாய் சாதகமாக இருப்பதால் ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு பல வரவுகள் உண்டு. வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் தாராளமாக கட்டலாம், இடம் வாங்கி போடலாம். சூரியன் சாதகமாக இருப்பதால் அரசியல்வாதிகள் ஓரளவு புகழ் பெறுவர். கட்சிக்குள் ஓரளவு பதவிகள் கிடைக்கும், மக்களிடையே செல்வாக்கு பெருகும். மற்றபடி குரு 12 விரயத்தில் இருப்பதால் பல செலவுகள் உண்டாகும், சுப செலவுகளாகவே இருக்கும். அஷ்டமத்து சனி உடல் நலனில் அதிருப்தி. கணவருக்கோ மனைவிக்கோ அடிக்கடி உடல் நல குறைபாடுகள் உண்டாகலாம், மிகவும் கவனம் தேவை. ராசியில் கேது இருப்பதால் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து கொண்டு இருக்கலாம். தொழில் துறையில் உள்ள அன்பர்கள் தொழிலில் நேரடி கண்காணிப்பு தேவை, இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்புண்டு. தொழில்துறை அன்பர்கள் வியாபாரிகள் மிக மிக கவனமாக இருத்தல் வேண்டும். போட்ட முதலை எடுக்க அலும்பாடுபட வேண்டியிருக்கும். மற்றபடி மாணவர்கள் நன்றாக படிப்பர், போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். விளையாட்டுத் துறையில் நல்ல பரிசுகளை பெறுவார்கள். அஷ்டமத்து சனி என்பதால் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். அடிக்கடி கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் வரலாம். குடும்பத்தில் 3ஆம் நபர்களுடைய தலையீடுகள் தங்களுக்கு இருக்கலாம். ஆன்மீகத்தின் மூலம் மன அமைதி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. பங்காளிகளுக்குள் பிரச்சனைகள் வரலாம், கவனமாக இருங்கள். அஷ்டமத்து சனி நடப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கோர்ட் கேஸ் போன்றவை நடக்கலாம். 9ஆம் தேதி காலை 3:37 முதல் 11ஆம் தேதி காலை 8:16 வரை சந்திராசிரமம் உண்டு. பேச்சில் கவனமாக இருத்தல் வேண்டும். அரசாங்க விஷயங்களில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். அரசியல்வாதிகளின் தொடர்புகள் உங்களுக்கு உண்டாகும். பெரிய மனிதர்களின் தொடர்பினால் சில காரியங்களை தாங்கள் எளிதாக முடித்துக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகள் அனைத்தும் குறையும், எதிர்ப்புகள் விலகும். ஆக தங்களுக்கு பாதகமான கிரகங்கள் குரு, சனி, ராகு, கேது. கோயிலுக்கு சென்றால் விநாயகரை வழிபடுங்கள், துர்க்கையை வழிபடுங்கள், தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள், ஆஞ்சநேயரை வழிபடுங்கள், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள், சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். தினமும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா.